வணக்கம். கடைப்பிள்ளை சித்தர் சொல்லித்தந்தது. எப்படி குளிச்சா பணம் கொட்டும், லட்சுமி தேவியே வந்து குடியிருப்பாள்னு 2 பாட்டில் சொல்லித்தரார். இங்க குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, இதுல குளிக்கிறதுக்கும் வழிமுறையான்னு கேட்கலாம். அந்த காலத்தில் பெரியோர்களெல்லாம் இது மாதிரி நிறைய விஷயங்களை வகுத்து அறிந்து தெரிந்து அவங்க மக்களுக்கு மட்டுமே காதுல சொல்லி வச்சிருந்த ரகசியமெல்லாம் இப்ப வெளியில கொண்டு வர்ற காலம். ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்க வசதிக்கேற்ப அவங்களுடைய தனித்தனிய ஒரு பழக்கம் இருக்கும். அதுல சில வினோதமான பழக்கங்களும் இருந்தாலும் நல்ல பழக்கமா எளிதா மற்றவங்க கடைபிடிக்கிற பழக்கமா இருந்துச்சுன்னா, அதுலேயும் பணம் கொட்ட வைக்கிற பழக்கமா இருந்துச்சுன்னா, பழக்கம்னு சொல்றதை விட சூத்திரமாகவே வழி வழியாக சொல்லிக்கிட்டே வந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூத்திரத்தை தான் கடைப்பிள்ளை சித்தரையாவும் நமக்கு சொல்லித்தரார். இந்த சூத்திரத்தை மற்றவனுக்கு சொன்னா அந்த சூத்திரத்துக்கே ஆத்திரம் வர்ற மாதிரி பேசியும் சிரிச்சும் ஒதுக்கிடுவானுங்க. சூத்திரத்தை கடைபிடிக்கிறவனுக்கு பலனா பணமா ஒட்டுனதும் அந்த சூத்திரத்தை யாருக்குமே சொல்லாம தனக்கும் தம் பிள்ளைங்களுக்கும் மட்டுமே சொல்லி கொடுத்து வந்ததால இது போன்ற குறிப்புகளும் சூத்திரங்களும் ஒரு சிலருக்கே உரியதாகி போகிறது. சாத்திரத்தை மாத்தினாலும் மாத்துவனே தவிர சூத்திரத்தை மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுதான் இத உலக மக்கள் எல்லோருக்கும் சொல்லிட்டா பலன் ஏதும் கிடைக்காதுன்னு சொல்லி கூட யாருக்குமே சொல்லாம மறைச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட இந்த குளிக்கிற சூத்திரத்தை இங்க மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே கடைப்பிள்ளை சித்தரையா சொல்லி எழுதி வச்சத பார்த்துட்டு வரலாமா? காணவே தேக சித்தின் கருவை சொல்வேன், கருவறிந்து உறுதி பெற கமலம் போற்றும். உடம்புலையும் சித்தி உண்டாக்குற சூத்திரம் சொல்றேன். இத கவனமா தெரிஞ்சுக்கிட்டு உறுதியா கடைபிடிச்சா நல்ல பல செயல்களும் செல்வங்களும் ஆனந்தமும் இந்த உலகமே போற்றக்கூடிய புகழும் கிடைக்கும்னு சொல்லிட்டு பூனவே உதயாதி தண்ணிலேதான். காலையில எழுந்திருச்சு நல்ல பழக்கமா பல்லு விளக்கிட்டு குளிக்கிறதும் செய்யற போது யாருகிட்டையும் பேசாம மௌனமா இருந்து பல்ல விளக்கிட்டு குளிக்கிறதுக்கு தண்ணீரை எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நன்றாய் தேக சுத்தி செய்யும் போது மௌனமுடன் ஸ்ரீபவ சிவா வென்றேதான். அப்படி தண்ணி எடுத்து வச்சுட்டு குளிக்க ஆரம்பிக்கும் போது, ஐயா நான் தண்ணி எடுத்து வைக்கிறது இல்லை, குழாயிலேயே தண்ணி வரும், ஷவரில் தான் நான் குளிப்பேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க எப்படி குளிக்க ஆரம்பிச்சாலும் சரி, அப்படி குளிக்க ஆரம்பிக்கும் போது மௌனமா ஸ்ரீபவ சிவா, அதாவது ஸ்ரீபவ சிவா அப்படின்னு ஒரு 16 முறை சொல்லிட்டு பக்தியோட தலைக்கு தண்ணீரை விட்டோம்னா எப்படிப்பட்ட தீங்கான தீங்குகளும் விலகி போயிருமா. உடம்புக்கு ஒரு புது சக்தி கிடைக்குமா. பூங்கமல மாது மகாலட்சுமி வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைப்பாளாம். மகாலட்சுமியோட அருள் கிடைக்குமா. அதனால குளிக்கிறப்போ அமைதியா பக்தியோட முதல் செம்பு தண்ணீரை தலைக்கு ஊத்துற போது ஸ்ரீபவ சிவான்னு 16 முறை சொல்லிட்டு தலைக்கு குளிச்சோம்னா
ஷவரில் நின்று குளிச்சாலும் சரி, ஷவரை ஆன் பண்ணிட்டு ஸ்ரீ பவ சிவான்னு 16 முறை சொல்லிட்டு குளிக்கிறதும் நல்லது. சகல ஐஸ்வர்யங்களையும் ஆரோக்கியத்தையும் தர்றதோட மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கிறதால பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டத்தானே செய்யும். சகல ஐஸ்வர்யமோ சந்தோஷமோ இப்படி குளிக்கிறதால கிடைக்கும்னா இனிமே கடைப்பிள்ளை சித்தரையா சொன்ன மாதிரி குளிச்சுத்தான் பாருங்களேன். குளிக்கிற விஷயத்தையே புனிதமான விஷயமா, புனிதமான கடமையா தினமும் குளிச்சாலே போதும், நல்லதே நடக்கும். நல்ல விஷயம் தானே.